வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் த பை சீசன் 4 எபிசோட் 8 ஃபைனல் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பெரிய எந்த ஒரு ஆக்சன் சீக்வன்ஸுமே இல்லாமல் ரொம்ப சட்டலாக தான் முடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் அண்ட் கேரக்டர் ட்ரிவனாக தான் அந்த மொத்த எபிசோடுமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபைனலி நம்ம புச்சரோட முழு பவரையுமே பற்றினா ரிவீல் பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக நம்ம புச்சரை வேணாமா மாற்றிருக்காங்க. காமிக்கில் இதெல்லாம் நடந்தே இருக்காது. ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு அடாப்டேஷன். அண்ட் காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸை ஒன்றா திரட்டி ஒயிட் ஹவுஸை டேக் டவுன் பண்ணி தான் அந்த லீடராக மரமதி காமிக்கப்பட்டிருக்கும். அப்படி தான் இந்த எபிசோட் ஃபினாலே இருக்கும் நான் நினச்சேன். பட் அப்படி இல்லாமல் இந்த பக்கம் நம்ம ஹோம்லேண்டரை உடச்சு சிஸ்டர் சேஜோட ஹெல்ப் மூலியமாக தான் ஹோம்லேண்டர் மொத்த யூஎஸ்மே கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் சுத்தமாக ஐடியா இல்லை. நல்ல ஒரு அமேசிங்கான கிளிஃப் ஹேங்கர்ல தான் முடிச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். இந்த ஃபினாலே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க வைக்கல காப்படுங்க. இப்போதைக்கு இதை மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஓப்பனிங் ஷாட் ஒரு சின்ன பிரேக்கிங் நியூஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போன எபிசோட்ல இந்த பக்கம் நம்ம ஏ ட்ரெயின் நல்லவனா மாறிட்டான். ஸோ அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் அவன் எடுத்த படம் மட்டும் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி ஏ ட்ரெயின்ஸோட ட்ரைனிங் 18 அந்த படத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன்ப்பா கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டாக்ஸ் ரைட் ஆஃப் இதை எழுதுனா எங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும், அதனால தான் கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே இந்த பக்கம் WBயோட பேட் கேலை கலாச்சிருக்காங்க. பாரபட்சம் இல்லாமல் கலாய்க்கிறாங்கல்ல. அதே மாதிரி பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அதுக்கான ஒரு ரெசம்பிளன்ஸும் கொடுத்து அதில் தான் கதை ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு ஆப்வியஸாக நம்ம ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிமிக்கோட காலை வெட்டி அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த வைரஸ் சாம்பிளை எடுத்து விக்டோரியா நியூமன் அண்ட் ஹோம்லேண்டர் போட்டு தள்ளுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வைரஸை உருவாக்கிட்டு இருக்கேன். ஜான்வரி 6 அந்த ரேலி நடக்க போகுது. ஸோ அதில் நம்ம சிங்கரை போட்டு தள்ளுறதான் பிளானாக இருக்க அந்த சமயத்தில் அதுக்குள்ளே எப்படியாச்சும் நியூமன் அண்ட் ஹோம்லேண்டர் தடுத்தே ஆகணும். ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சு வைரஸை குக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹியூவே அண்ட் ஸ்டார்லைட்டோட ஸ்டோரி எனக்கு காமிக்கிறாங்க. இங்கே இருக்கிறது உண்மையான ஸ்டார்லைட் கிடையாது, ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது சூப்பர் ஹீரோ. அண்ட் இவங்க நம்ம ஸ்டார்லைட்டோட ஐடென்டிட்டி மட்டும் இல்லை அவருடைய மெமரிஸுமே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இந்த இடத்துல ஸ்டார்லைட்டாக இருக்கானா ஆப்வியஸாக நம்ம ஹியூவே டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டார்லைட்டோட உருவத்திலே இந்த பக்கம் சிங்கரை போட்டு தள்ளுறது தான் பிளான். ஸோ பிரசிடென்ட் அப்படி போட்டு தள்ளி மொத்த பழியுமே தூக்கி பாய்ஸ் மேலே போடுறது தான் இவங்களுடைய திட்டமாகவே இருக்கு. தான் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆனி வடிவத்திலே இந்த பக்கம் நம்ம ஹியூவியை ப்ரொபோசராக பண்ணிடுறாங்க. ஸோ ஹியூவிக்கு கடைசி வரைக்கும் இவன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. பட் இவளால் ரொம்ப நேரம் ஆனியாக இருக்க முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக அவளுடைய அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற அந்த சமயத்தில் ஸ்டார்லைட்டை பார்த்து தான் உடம்பை ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து அவசர அவசரமாக கிளம்பி ஒரே டேக்கில் அவளுடைய காசாவை எடுத்துட்டு அப்புறம் தான் இந்த பக்கம் நம்ம ஹியூவிக்கு ஒரு சந்தேகமே எழுது. இப்போ உண்மையான ஸ்டார்லைட்டா இல்லை ஷிஃப்டரானு அவன் நடவடிக்கைகள் மேலே இந்த பக்கம் நம்ம ஹியூவிக்கு சந்தேகம் வருது. அங்கேருந்து கிளம்புன ஷிஃப்டர் டேரெக்டாக உண்மையான ஸ்டார்லைட்டை மீட் பண்ணி அவளுக்குள்ளே இருக்க அந்த டார்க் சீக்ரெட்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்லைட் இது வரைக்கும் நல்லவளாக தான் பார்த்துருப்போம். பட் அவளுக்குள்ளே ஏகப்பட்ட வன்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் இவளுடைய இந்த பவர்ஸ் இப்போதைக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஷிஃப்டரால் ஆக்சுவலாக இந்த ஸ்டார்லைட்டோட பவர்ஸுமே காப்பி பண்ண முடியுமாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. லைக் ஸ்டார்லைட்டே இப்போதைக்கு வெப் பிளாக் ஆகியிருக்க அந்த சமயத்தில் அவளாலே அந்த பவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஸ்டார்லைட் தன்னுடைய அந்த ஆப்போசிட் செல்ஃப் மோர் லைக் ஒரு ஈவில் செல்ஃப் கூட பேசுகிற மாதிரி அந்த சீக்வன்ஸை பற்றி அமைச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ஸ்டார்லைட்டை விட அந்த வில்லன் ஸ்டார்லைட் பார்க்க நல்லா இருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சூப்பராக ரசிக்கும்படி இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்லைட் அவளுடைய உண்மையான ஐடென்டிட்டியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நான் யாருங்கிற ஒரு உண்மை இப்போ தான் நம்ம ஸ்டார்லைட்டுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதை தான் சீசன் முழுக்கவே ஸ்டார்லைட் தேடிட்டு இருந்தான். ஸோ அதை புரிய வைக்கிற மாதிரி ஷிஃப்டர் வந்தது நல்ல விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சம் ஆனிக்கு அவளுடைய கான்ஃபிடன்ஸ் திரும்ப வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனி உண்மையிலேயே ஷிஃப்டராக இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு ஷாக்ல இந்த பக்கம் நம்ம ஹியூவி வந்து பார்த்தீங்கன்னா புச்சருக்கு கால் பண்ணி நீ எங்கடா இருக்க, எங்கே போன, பாய்ஸுக்கும் உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல நம்ம புச்சர் வந்து இப்போதைக்கு அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காரு. அந்த கேன்சர் முத்தி போயிடுச்சு. அவருடைய கடைசி சிச்சுவேஷனில் ஆல்மோஸ்ட் டெத் பெட்டில் இருக்காரு. அவருடைய இந்த ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி அந்த ஜோ கெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, உன் மொத்த கேன்சரையுமே நான் கண்ட்ரோல் எடுத்து இன்னொரு பயங்கரமான சூப்பர் ஹீரோவாக மாற்றுறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம புச்சர் அதுக்காக அக்செப்டே பண்ணல. ஸோ விச் மீன்ஸ் அங்கே ஜோ கெஸ்லராக பேசுறது நம்ம புச்சரோட ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி கிடையாது. எப்படி எடி பிராக்கு பக்கத்தில் வேணாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாரோ அதே மாதிரி அவருக்குள்ளே இருக்க அந்த வார்ம் தான் பாசிபிளி இவருடைய ஐடென்டிட்டியை ஒரு தூணாக எடுத்து பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புச்சர் அதுக்கு அக்செப்ட் பண்ணாமல் ஹியூவி கிட்ட நான் பாய்ஸுக்கு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி என் தம்பி லென்னி கூட நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், அந்த இடத்துக்கு முடிஞ்சா நீ போய் என் ஞாபகத்தமாக என்னுடைய ஆசையை நிறைவேற்று அண்ட் நான் செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபைனல் குட் பைஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ புச்சர் அவருடைய ஃபேட்டை அக்செப்ட் பண்ணுறப்ப தான் தெரியுது நம்ம ஹியூவிக்கும் என்ன சொல்கிறதுனே புரியலைங்க. ஐ மீன் அந்த மனுஷன் முடிஞ்ச அளவுக்கு புச்சரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாப்புல பட் முடியல. அந்த பக்கம் ஹோம்லேண்டரை எல்லாருமே ஏமாத்திருக்க அந்த சமயத்தில் அந்த மனுஷன் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பிரிங்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் கிட்டே இருக்காரு. லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டா போதும் அந்த மனுஷன் வெடிச்சு செதற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காப்புல. பத்தாவதுக்கு வரைக்கும் நம்ம ரயன் வேற ப்ரீவியஸாக கிறிஸ்மஸ் கிஃப்ட் அவருக்கு வந்த அந்த ஃபோட்டோவை புச்சரன் அவங்க அம்மா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லேயே வச்சிருக்கிறது நம்ம ஹோம்லேண்டருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவருடைய ரூமையே வந்து பார்த்தீங்கன்னா கந்தல் கோலமாக்கிறாரு. இங்கே வா அப்படின்னு சொல்லி ரயனை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணியும் அவங்க வராதது எண்ணம் நம்ம ஹோம்லேண்டருக்கு கோபத்தை தூண்டி விட்டுருக்கு தான் செய்யணும். ஒரு பிரிங்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷனில் இருக்காரு அந்த மனுஷன் கில்லிங் மிஷினாக மாறலைங்க. அவ்வளோதான் என்ன பண்ணுறதுனே தெரில. உடஞ்சி போய் அந்த த்ரூட் பாம்னு சொல்லப்படுற அந்த எபிசோட் மீட்டிங்கில் உட்காந்துருக்காப்புல மனுஷன். அவர் மைண்டு முழுக்கவே தனக்கு துரோகம் செஞ்சவங்க அந்த தான் பேச்சை கேட்காதவங்களோட அந்த தாட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் ஆல்ரெடி தான் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விக்டோரியா கூட தான் பவர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பாள். இவ பேச்சை நான் என்னடா கேட்கறது கொய்யால, இனிமேல் எல்லாரும் என் பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லி ஓப்பனாகவே விக்டோரியா ஒரு சூப்பர் ஹீரோங்கிறத டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. விக்டோரியாவா அதை மழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் பட்டன் இந்த பக்கம் ஹோம்லேண்டர் தன்னுடைய லேசர் ஐஸ் மூலிமா விக்டோரியாவை தாக்க
அவளுடைய கண்கள் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டாக மாறுது. ஸோ இந்த சமயத்தில் அவள் நம்ம ஹோம்லேண்டர் போட்டு தள்ள தான் பிளான் பண்ணியிருப்பாளோ. விக்டோரியாவால் எல்லாருடைய தலையும் வெடிக்க வைக்க முடியும், சூப்பர் ஹீரோஸ் கூட சில இடங்களை வெடிக்க வச்சிருக்கான். பட் ஹோம்லேண்டர் இஸ் சூப்பர் ஸ்ட்ராங், அவனை வெடிக்க வைக்கிறது கஷ்டம். இந்த இடத்துல தான் அடிக்க வரான் தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக சாக போகிறப்போங்கிற ஒரு பயத்தில் கூட மேபி விக்டோரியா ஃபைனல் ட்ரையாக அந்த மாதிரி நம்ம ஹோம்லேண்டரை வெடிக்க வைக்க பார்த்துருக்கலாம். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ விக்டோரியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி ஓப்பனாக நான் வந்து பப்ளிஷ் அனௌன்ஸ் பண்ணிக்கலடா, இதுக்கப்புறம் என்ன பிளான் வச்சிருக்கேன் நீ? உன்னை எதிர்த்து அண்ட் இந்த சூப்பர் ஹீரோ அஜெண்டாவை எதிர்த்து ஏகப்பட்ட பேர் கிளம்பி விடுவாங்க, எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுவியா, எல்லாருமே போட்டு தருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டே இந்த பக்கம் நம்ம ஹோம்லேண்டர் அங்கே கிளம்பி போறாரு. அண்ட் விக்டோரியாவை எதிர்த்து இப்போதைக்கு ஏகப்பட்ட பேர் போர்க்கொடி தூக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா அவள் தான் ஆல்மோஸ்ட் லைக் அடுத்த பிரசிடென்ட்டாக புஷ் பண்ணப்பட்டவன், இப்போ அவளும் ஒரு சூப்பர் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போர்க்கொடியை தூக்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம ஹோம்லேண்டருக்கு சிஸ்டர் சேஜ் ஹெல்ப் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ ஆஷ்லியை கூப்பிட்டு என்ன எதிர்த்து பேசுகிறவங்க, என்ன லைபிலிட்டியாக வச்சுருக்கவங்க எல்லாருடைய பேருமே எங்கிட்ட வந்து கொடு, அவனுங்களை நான் போட்டு தந்தாதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க, ஆஷ்லியுமே வேறு வழியே இல்லாமல் ஹோம்லேண்டர் சொன்னது சேராப்ல. ஸோ ஹோம்லேண்டர் இவங்களால எனக்கு பிரச்சனை வரப்போது, இவங்க எல்லாருமே போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி 7க்கு ஆர்டர் கொடுக்குறாப்ல. இந்த இடத்துல நம்ம ஃபயர் கிராக்கர் பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அவளுக்கு கேன்சராக டிபி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவள் நேச்சுரலாக இல்லாமல் மெடிக்கேஷன் எடுத்து தான் லாக்டேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹோம்லேண்டருக்கு இந்த மாதிரி வீக்காக இருக்கவங்களை பார்த்தாலே பிடிக்காதுங்க. லைக் ஒரு சின்ன இருமல் இருக்கவங்கள பார்த்தா கூட பிடிக்காது அந்த மனுஷனுக்கு. தலை உட்காரிச்சு அதே மாதிரி இந்த பாலையாட ஒரு நாள் குச்சிட்டு இருந்தோம் சொல்லி ஒரு முகத்தில் ஒரு கேவலமான லுக் வரதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபயர் கிராக்கரை இப்போதைக்கு நம்ம ஹோம்லேண்டர் ஒதுக்கி தர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பக்கம் எத்தனை பேரை போட்டு தரணுங்கிற அந்த லிஸ்ட்டை பார்த்து நம்ம டீப்பு இந்த லிஸ்ட்டில் எல்லாருடைய பேரையும் கொடுத்தேன். அந்த ஆஷ்லியோட பேர் ஏன் இல்லை? ஏன்னா அவளுக்கு தான் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், அவளுடைய பேருமே எழுதிட்டான்னு சொல்லி அந்த லிஸ்ட்டோட டாப் பொசிஷனில் ஆஷ்லி பேரை எழுதிட்டாப்ல. இது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டிருந்த ஆஷ்லி எட்டா பாருங்க ஓட்டம் ஏ ட்ரெயினோட வேகமாக ஓடிருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பராக இதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஏ ட்ரெயினோட ஸ்டாச்சு அண்ட் ஆஷ்லியோட ரன் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஓடினவன் டேரெக்டாக ஹோம்லேண்டரோட அந்த இடத்துக்கு போய் ஹோம்லேண்டர் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த வாட் சீரம் வி காம்பவுண்டை எடுத்து தான் உடம்புல போட்டுக்கிறான். ஸோ இப்போதைக்கு ஆஷ்லியுமே ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற ட்ரை பண்ணுறா. என்ன பவர்ஸ் அவளுக்கு கிடைச்சிச்சுன்னு தெரியல. பட் அவன் மண்டை தான் பெருசாகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்க அந்த காந்தினால. இந்த ஹல்கோட லீடர் இல்லைனா மெகா மைண்ட் மாதிரி மண்டை பெருசாகி ஒரு புத்திசாலியாக வரல வருவாளோ, லைக் சேஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டராக வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோம்லேண்டருமே ஒரு சூப்பர் ஹீரோடா அவளை போட்டு தள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசு மாறலாம். லைக் லிட்டரலாக அந்த பேரில் இருக்க எல்லா அந்த ஸ்டாஃப்ஸையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீப், ஃபயர் கிராக்கர் அண்ட் ஆப்வியஸாக புது பிளாக் நயர் 3 பேருமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஆஷ்லி 2மே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்காங்க. இங்கே ஏழை பிளாக் நயரு இஷ்டத்துக்கு கொல்வியாடா நீ. அண்ட் அந்த வைலன்ஸ் மேலே ஒரு சின்ன ஆர்வமும் இந்த பக்கம் பிளாக் நயருக்கு வர மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சீசனில் ஒரு முழு பிளாக் நயராகவே இந்த மனுஷன் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு விக்டோரியா நியூமன் சூப்பர் ஹீரோங்கிற விஷயம் உலக நாடுகளுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த காரணத்தினால. இவளால் மொதல் பிரச்சனை ஆப்வியஸாக அந்த பிரசிடென்சிங்கிறது தான் வரும். ஏன்னா அவர் தான் சூப்பர் ஹீரோஸே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அண்ட் அந்த முக்கியமாக மிலிட்ரியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தவர். எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு சேஃபஸ்ட் பங்கரில் அடைச்சி வைக்க நம்ம பாய்ஸ் டீம் வராங்க. மதர்ஸ் மில்க்கு கூடவே ஹியூவி அண்ட் ஸ்டார்லைட்டுமே உள்ள இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறது உண்மையான ஸ்டார்லைட் கிடையாது. இவ தான் டெக்னிக்கலாக சிகரே கொலை வந்தவன். நம்ம ஹியூவி தான் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஹியூவி ஸ்டார்லைட் கூட இருந்ததில்ல. ஸ்டார்லைட்டுக்கு வேர்க்கவே செஞ்சிருக்காதான். இவளுக்கு வேர்வை வந்த உடனே அதை கண்டுபிடிச்சிட்றாப்ல. ஸோ அதை நம்ம மதர்ஸ் மில்க் கிட்ட சொல்ல இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷிஃப்டருக்கு தெரிய வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே போட்டு தள்ளி சிங்கரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. செம ப்ரூட்டலான ஒரு கில்லுங்க, அது நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம கிமிக்கோ எப்படியோ இந்த பக்கம் அந்த ஷிஃப்டர் சமாளிச்சிருவா தான் நான் நினச்சேன். பட் கிமிக்கோவை இந்த பக்கம் ஷிஃப்டர் தலையை திருக்கி கொண்டுட்டு சிங்கரை நோக்கி போக அந்த இடத்துல உண்மையான ஸ்டார்லைட் என்ட்ரி கொடுத்துட்றான். எப்படி இங்கே வந்தான்னு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி ஸ்டார்லைட் தான் கூடவே அந்த ஷிஃப்டரோட ஃபார்மில் தான் கூடவே பேசி தன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான். தன்னுடைய கை கால்களையே ஹர்ட் பண்ணி தன்னுடைய ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்க அந்த காரணத்தினால அவளுக்கு பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா திரும்ப கெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கணும். இந்த இடத்துல ஷிஃப்டர் வர்சஸ் ஸ்டார்லைட்டுங்கிற ஒரு ஃபைட் நடக்குது. ஐ மீன் தாக்குள்ளே இருக்க அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னுடைய அந்த பவர்ஸை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிட்டியை இந்த பக்கம் நம்ம ஸ்டார்லைட் எதிர்த்து நிற்கிறாங்கிறதா இந்த சிம்பாலிக்காக காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபைட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 பஞ்சு ஒரு சோக்கோல்டோட முடிஞ்சு போச்சு. நானும் ஸ்டார்லைட்டுக்கு பவர்ஸ் வந்து அதை வச்சு இந்த பக்கம் மொத்த ஷிஃப்டருமே பிளாஸ்ட் பண்ணி கொண்டு தான் நினச்சேன். பட் ஜஸ்ட் ஒரு சோக்கோல்டை போட்டு கொண்டுட்டாளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. புல்லட்ஸால் கொலை பண்ண முடியாதவளை சோக்கோல்டை போட்டு கொட்டாங்க பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்க இந்த ஃபைட்டை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் எப்படியோ சிங்கரை காப்பாற்றிடுறாங்க. இப்போதைக்கு பாய்ஸ் டீம் திரும்ப அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே அசம்பிள் ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே கிட்டத்தட்ட மொத்த வைரஸுமே ஆல்மோஸ்ட் இப்போ பர்ஃபெக்ட் பண்ணிட்டாரு. விக்டோரியா நியூமனை கொள்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வைரஸை உருவாக்கியிருக்காரு. பட் இது ஜெனசைடை உருவாக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி. ஐ மீன் உலகத்தில் இருக்க மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸும் இந்த வைரஸ் கொல்லுமா? அதை நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வைரஸை விக்டோரியா நியூமன் உடம்புல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம விக்டோரியா நியூமனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க.
ஏன்னா எல்லாருமே இப்போதைக்கு விக்டோரியா நியூமனை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனால் கண்டிப்பாக நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ அதனால் நம்ம ஹோம்லேண்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற தாட்டில் ஹோம்லேண்டரோட பிளானுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்டே சொல்ல, ஹோம்லேண்டர் கொய்யால என் பிளானுக்கு நீ மட்டும் அக்செப்ட் பண்ணலை, ஒன்றில் உன் பிள்ளைய டார்ச்சர் பண்ணி கொள்ளுவேன், ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவளுடைய ஒரு கைத்தொட வெட்டி அனுப்புவேன், அவள் வாழ்க்கையில் வழியை மட்டும் தான் பார்ப்பாங்கிற மாதிரி நம்ம விக்டோரியா நியூமனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. விக்டோரியாவுக்கு அல்ல இல்லை புலிவாலை பிடிச்சிட்டோம்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு அந்த உண்மையை புரிய ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பாய்ஸ் டீம் கிட்ட அவள் ஹெல்ப் கேட்குறான். ஐ மீன் டெக்னிக்கலாக ஹியூவி அண்ட் பாய்ஸ் டீம் இப்போதைக்கு விக்டோரியாவை கொலை பண்ண தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் விக்டோரியாவே முன் வந்து நான் உங்களுக்கு ஹோம்லேண்டரை கில் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் பாய்ஸ் டீமில் நானும் ஒரு ஆளாக சேர்ந்துடுறேன், எப்படியோ என் ஜோயை மட்டும் காப்பாற்றிடுங்க, என் குழந்தைய மட்டும் காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி கெஞ்சாத குறையாக வந்து நிற்கேன். அந்த இடத்துல நம்ம ஹியூவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இப்போதைக்கு நம்ம விக்டோரியாவுக்கு இருக்க ஒரே ஹெல்ப்பு ஹியூவி தான். பட் போன எபிசோட அந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் நைட்கரை காப்பாற்றிருப்பாங்க, அவர் எங்கே போனான்னு தெரில. பட் ஹியூவி ஆல்ரெடி விக்டோரியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் அவளுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்க தான் செய்து அவள் தான் குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். மேபி அவளுடைய ஒரு சப்போர்ட்டை அந்த பாய்ஸ் டீமுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி மதர்ஸ் மில்க்கும் ஏ ட்ரெயினும் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நினச்சேன். பட் அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலையா, அதே மாதிரி விக்டோரியா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவளை கம்ப்ளீட்டாக நான் நம்பலாம்னு சொல்லலை, பட் சின்னதாக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மேபி அது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக மாறிச்சுன்னா நம்ம டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறும். எப்படியும் சாக தான் போகிறோம், இதை ட்ரைன் பண்ணிட்டு சாவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்து எப்படியும் ஸ்டார்லைட் அண்ட் கிமிக்காவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ விக்டோரியா நியூமன் கூட இப்போதைக்கு சமரசமாக போக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரெஞ்சு அண்ட் கிமிக்காவுக்குள்ள திரும்ப அந்த லவ் பற்றிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு நடுவில் அப்புறம் ஏன்டா நம்ம ஃப்ரெஞ்சு இந்த பக்கம் கோலினை லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் ஃப்ரெஞ்சுக்கு ஏதாவது ஒரு கதை எழுதணுமே எழுதியிருக்காங்களே தவிர்த்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ ஃப்ரெஞ்சு கேரக்டரை லிட்டரலி ஒரு ஓக் அஜெண்டாவை புஷ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. பாய்ஸே இந்த மாதிரி ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை கலாய்க்கிறவை தான். ஸோ அவங்களே இந்த மாதிரி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கலங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கீழே காமிடுங்க. லைக் வைக்கணுமே வச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிம்க்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பாய்ஸ் டீமும் விக்டோரியா கூட ஒரு சின்ன மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹோம்லேண்டர் கூட சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ரயன் ஃபைனலாக புச்சரை மீட் பண்ண வந்திருப்பாரு. ஒரு சீக்ரெட்டான பங்கருக்கு தான் வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. 6 inch வால், அதாவது ரயன் அங்குது தப்பிச்சே போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பங்கர். இங்கே நம்ம கிரேஸ் மேலரியுமே வந்திருக்காங்க. ஸோ எப்படியோ புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரயன் கூட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஹோம்லேண்டருக்கு எது தான் சண்டை போட வைக்கணுங்கிறது தான் முக்கியமான பிளானே. ஸோ ரயன் மனசளவில் நல்லவன் தான். ஸோ நல்ல ஹோம்லேண்டராக இந்த பக்கம் ரயனை வளர்க்குறது தான் பிளானாக வச்சு இந்த பக்கம் எப்படியோ பக்குவமாக அதை நம்ம ரயன் கிட்ட சொல்கிறது தான் புச்சரோட பிளான். பட் அதை உடச்சி நகர்த்தி இந்த பக்கம் கிரேஸ் மேலரி என்னடா வள கொலன்னு ஹோம்லேண்டரை கில் பண்ணுறதுக்காக தான் உன்னை நான் இங்கே வர சொன்னேன், நீ ஆசைப்பட்டா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வேறு வழியில் உன்னை இங்கே அடைச்சி வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி மிரட்டுற தோணிக்கு தான் பேசுகிறாங்க. புச்சரே பொறுமையாக சொல்லி ரயனுக்கு புரிய வச்சிருப்பான். அதை விட்டுட்டு கிரேஸ் மேலரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரயனுக்கு டைமே கொடுக்கல. ஸோ ரயன் வந்து நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன், இதை நான் யோசிக்கிறேன் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட மேலரி அதை வந்து அக்செப்டே பண்ணாமல் நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த எமர்ஜென்சி பட்டனை அழுத்த போகும்போது வேறு வழியே தெரியாமல் ரயன் அந்த இடத்துல இருக்க மேலரியை தள்ளி விட்டு கொண்டுடுறான். வேணும்னே அதை கொலை பண்ணுறதுக்காக தள்ளி விட்டானா இல்லை தெரியாதரமாக ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த பக்கம் அந்த ஸ்டன்மேனை தள்ளி விட்டு கொண்டிருப்பார்ல அந்த மாதிரி பண்ணாரான்னு நமக்கு புரியல. பட் ரயனை சின்ன வயசுலேருந்து வளர்த்த கிரேஸை தள்ளி விட்டுட்டு அவள் செத்து கிடக்குறாங்கிறது கூட பார்க்காம ரயன் அங்கேருந்து அமைதியாக நகர்ந்து போயிருப்பாரு. மேபி கிரேஸ் ஆகலை அப்படிங்கிற தாட்டில் கூட அவர் நகர்த்து போயிருக்கலாம். பட் இவளுக்கு நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு கில்ட்டுமே உங்களால் ரயன் கண்ணில் பார்க்கவே முடியாது. ஸோ ரயன் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம்லேண்டராக மாறிட்டு இருக்கான் போலங்க. இதுதான் நம்ம புச்சரோட ட்ரிகரிங் பாயிண்டாக மாறுது. இப்படியே போனால் கண்டிப்பாக இவனும் ஹோம்லேண்டராக மாறிடுவான். பெக்காவுக்கு நான் காப்பாற்றுன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி திரும்பி பார்க்க அந்த இடத்துல நம்ம ஜோ வந்து நிற்கிறாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம புச்சர் ஜோவை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண புச்சருக்குள்ளே இருக்க அந்த பேரசைட் இப்போதைக்கு கம்ப்ளீட் அவரை டேக் ஓவர் பண்ணிட்டு இந்த சமயத்தில் தான் விக்டோரியா பாய்ஸ் டீமை மீட் பண்ண வந்திருப்பாங்க. கூடவே அவள் பொண்ணும் இருக்க இப்போதைக்கு விக்டோரியாவோட பொண்ணை காப்பாற்றுறதுக்கு பாய்ஸ் ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணுற சிச்சுவேஷன் வரும்போது தான் புச்சர் பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. உனக்கு கொள்றது தான்ப்பா ஒரே பிளானு, உன் உதவி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிம்பியாட்டை வெளியில் விட்டு எதுவுமே தொலைக்க முடியாத நம்ம விக்டோரியாவை ரெண்டாக பிச்சு போட்டுறாரு. ஐ மீன் லிட்ரலி ஒரு ப்ரூட்டலான கில். எனக்கு தெரிஞ்சு விக்டோரியாவை கில் பண்ணியிருக்கணுங்கிற தேவையில்லை. பிகாஸ் அவள் தன் பொண்ணுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா. ஸோ ஜோயை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விக்டோரியா பாய்ஸ் டீமுக்கு நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக அவன் வந்து கெட்டவனா மாறி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் டப்புன்னு கொண்டுட்டாங்க. இது நான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். விக்டோரியா கில் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் கொண்டுட்டாங்க. சுற்றி இருக்க பாய்ஸ் டீமுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம ஹியூவி லிட்டரலி இன் ஷாக்கில் தான் இருக்காரு. ஃப்ரெஞ்சு அவர்கிட்ட இருக்க அந்த வைரஸ் இந்த பக்கம் நம்ம புச்சர் உடம்புல செலுத்தலாம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ட்ரிகர் கிட்ட போயிருப்பாரு. பட் புச்சர் அந்த கன்னோட சேர்த்து அந்த வைரஸுமே எடுத்துட்டு அங்கே கிளம்புற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ புச்சர் இஸ் அ குட் கை தான் ஆப்வியஸா. பட் இந்த இடத்துல நம்ம புச்சர் கண்லேயுமே ஒரு வில்லன்சம் தன்மையை உங்களால் பார்க்க முடியும். காமிக்லேயுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நான் சீசன் 5 தேரிஸை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன், அதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல புச்சர் நன்றி சொல்லுங்கப்பா, உங்களை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அந்த வைரஸோட அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு.
பாய்ஸ் டீமுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. விக்டோரியா செத்துட்டா பாய்ஸ் டீம் தான் அவங்கள போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை இப்போதைக்கு வைரலாக காட்டுத்தி போல பரவ ஆரம்பிக்குது. எல்லா நியூஸ் மீடியாலையும் கவர் பண்ணுறாங்க. ஸோ இவ தான் ஆக்சுவலாக நம்மளுடைய முக்கியமான துருப்புச்சீட்டு. இவளை வச்சு தான் எப்படியோ இந்த மாதிரி மொத்த சூப்பர் ஹீரோஸ் அண்ட் அந்த யூஎஸ்ஐ கண்ட்ரோல் எடுக்கலாம் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் விக்டோரியா செத்து போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஹோம்லேண்டரை உடச்சிருச்சு. ஹோம்லேண்டருக்கு லிட்டரலாக என்ன பண்ணுறதுனே தெரியல. ரயனோட பேக்கை கையில் பிடிச்சிக்கிட்டே அப்படியே அந்த இடத்துல ஓரமாக உட்காந்துருக்காரு. அவர் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த கோர தாண்டவத்தில் அந்த மொத்த யூஎஸ்ஏ ஃப்ளாக்கும் எரியிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ யூஎஸ்ஏ இந்த ஒரு இடம் என் கை விட்டு போயிடுச்சான்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாரு. அங்கே தான் நம்ம சேஜோட என்ட்ரி. சேஜ், நான் போட்ட பிளான் எல்லாமே பக்காவாக தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் நீங்கள் பூந்து இந்த விஷயங்களை குழப்பிட்டீங்க. பட் இருந்தாலும் என் பிளானோட இறுதி இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் ஃபேஸ் 1 அண்ட் பிளான் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி சேனலை மாற்ற அந்த இடத்துல விக்டோரியாவை கொண்டது பாய்ஸ் தான். அண்ட் விக்டோரியா நல்லவ. அண்ட் இது எல்லாத்தையுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணது ஆக்சுவலாக சிங்கர் தான் பாய்ஸ் டீமை வச்சு விக்டோரியாவை கொண்டு சூப்பர் ஹீரோஸ் பற்றின ஒரு ஹேட்டை பரப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பப்ளிக்காக காமிக்கிறாங்க. ஆல்ரெடி பிரசிடெண்ட்டாக இருக்கவரே இந்த மாதிரி கெட்டவராக காமிக்கும் போது மொத்த நாடும் அவருக்கு ஆப்போசிட்டாக தருவது. இப்படி வன்மம் பிடிச்சவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓவர் நைட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி கிளம்ப சிங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த பிரசிடெண்ட்டை நியமிக்கிறாங்க. அண்ட் இந்த பிரசிடென்ட் நம்ம ஹோம்லேண்டை சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு பப்பட்டாக இருக்க போகிறாரு. ஸோ டெக்னிக்கலி நம்ம சேஜ் நடந்த சில விஷயங்களை லைட்டாக பட்டு டிங்கரிங் பண்ணி இந்த மொத்த நாட்டையுமே நம்ம ஹோம்லேண்டர் கையில் அப்படியே அழகாக தூக்கி கொடுத்துருக்காங்க. ஹோம்லேண்டர் ஸ்டில் ஷாக்ல தான் இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் ஹோம்லேண்டர் யாரெல்லாம் நம்பினாரோ அவங்க எல்லாருமே இவரை கைவிட்டிருக்கும் போது தான் யாரை நம்பாமல் வெளில தோர்த்து அமைச்சாங்களோ அவ ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். இது உண்மையா பொய்யா இதில் ஏதாவது சுயநலம் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் சேஜோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு நம்புறேன். சேஜ் அங்கேருந்து கிளம்பும்போது ஃபேஸ் 2க்கு எல்லாருமே ஆயத்தமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் நடக்கிற ப்ரெஸ் மீட்டில் அந்த பிரசிடென்ட் நம்ம ஹோம்லேண்டரை ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி லீடாகவே அக்செப்ட் பண்ணுறாரு. இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா அவர் மிலிட்ரிக்குள்ளே கூட்டிகிட்டு வரதுமே தாண்டி நேஷனோட செக்யூரிட்டி ஃபோர்ஸாக மாற்றுறாரு. லிட்டரலி சூப்ஸ் எல்லாத்தையுமே போலீஸாக மாற்றி அவங்களுடைய லீடாக நம்ம ஹோம்லேண்டரை நியமிச்சிருக்காங்க. போதுமே, இது போதாதா? ஹோம்லேண்டர் முன்னாடி வந்து இந்த நாட்டை எதிர்க்கிறவங்க எவனாக இருந்தாலும் அவனை எதிர்க்க நானே இறங்கி வருவேன் அப்படிங்கிறத ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. விக்டோரியா சாவுக்கு காரணமாக இருந்த பாய்ஸ் டீமையுமே ஹண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. பாய்ஸுக்கு புரிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்னார் தான் நம்மளுக்கு சங்கு ஊதிட்டு வாங்க, பேசாமல் தனித்தனியாக பிரிஞ்சிடலாம். அண்ட் அந்த வைரஸ் ஆஃபீஸாக புச்சர் கிட்ட இருக்கும்போது அவள் ஹோம்லேண்டரை பார்த்தோமா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடலாம்னு சொல்லி மதர்ஸ் மில்க், ஹியூவி, ஸ்டார்லைட், கிமிகோ, ஃப்ரெஞ்சின்னு சொல்லி எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. புது ஐடென்டிட்டி, புது பாஸ்போர்ட்டோட அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் கிளம்புனவங்கள சும்மா விடாமல் இந்த ஹோம்லேண்டர் அவர் கீழே இருக்க அந்த டிஃபென்ஸ் டீமை வச்சு ஒவ்வொருத்தராக பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சி அண்ட் நம்ம கிமிக்கோ இவங்க 2 பேரையுமே ஜென்பியில் வந்த கேட் அண்ட் சாம் பிடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல கண்டிப்பாக நான் ஃப்ரெஞ்சியை போட்டு தள்ளிடுவாங்க தான் நினச்சேன். நல்ல வேலை அப்படி நடக்கலை. பட் போட்டு தள்ளியிருந்தாங்கன்னா இன்னும் அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. இப்போ தான் அவங்க லவ்வஸாக மாறினாங்க. அதுக்குள்ளே ஃப்ரெஞ்சை கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிமிக்கோ பேசியிருப்பான். நோன்னு சொல்லி கற்று எழுதியிருப்பான். அந்த வார்த்தைகள் ஃப்ரெஞ்சியோட கதையில் கேட்கவே இல்லை. ஸோ ஃப்ரெஞ்சை இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுறாங்க. அதுவே ஆப்போசிட்டில் நம்ம மதர்ஸ் மில்கை லவ் சாசேஜை வச்சு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏடா எத்தனை சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க, லவ் சாசேஜ் தான் கிடைச்சாடா. எப்போவுமே நம்ம மதர்ஸ் மில்க்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சு விட்டுறாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்டார்லைட் அண்ட் ஹியூவியை வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் வந்தாங்க. பார்த்தீங்களா ஒரு பொண்ணு சிட்னின்னு நினைக்கிற அந்த பொண்ணோட பேர் கண்டெய்ன்மெண்ட் ரூம்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பான். சீசன் 2ல் வந்து அந்த பொண்ணை இப்போதைக்கு திரும்ப என்ட்ரி கொடுத்து இவளுமே ஹோம்லேண்டர் கண்ட்ரோலில் இருக்கான். அண்ட் இவ மூலியமாக ஹியூவி அண்ட் ஸ்டார்லைட் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹியூவி அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்லைட் அவளுடைய பவர்ஸ் அன்லாக் ஆகியிருக்க அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சப்போர்ட்டுமே இல்லாமல் அங்கேருந்து பறந்து போயிருப்பான். சூப்பர்சானிக் ஸ்பீடில் பறந்து போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்லைட் அவளுடைய ஃபுல் பவரை கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் சீசன் 2ல் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவுமே இந்த இதில் திரும்பவும் டீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. அந்த பக்கம் புச்சர் மட்டும் இப்போதைக்கு தனியாக கிளம்பியிருக்காரு. அவர்கிட்ட அந்த வைரஸ் இருக்குது. அந்த காரோட ரியர் வியூ மிரரில் பார்க்க அவருடைய மூளைக்கு பின்பக்கம் ஜோ கெஸ்லர் நம்ம புச்சரோட ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காரு. அண்ட் புச்சர் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் சரியாயிட்டார்னு நினைக்கிறேன். ஒரு உடம்புல கேன்சரே இருக்காது போல. பிகாஸ் கண்கள் எல்லாமே நார்மலாக மாறிடுச்சு. அண்ட் புச்சர் அவருடைய பழைய லுக், அந்த பழைய ஹெல்த்தி லுக்கில் இருக்காரு. புச்சர் தக்காளி நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்ப அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஸோ இப்போதைக்கு பாய்ஸ் டீமை ஆக்சுவலாக நம்ம ஹோம்லேண்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹோம்லேண்டர் கையில் மொத்த யூஎஸ்ஏமே இருக்குது. ஹோம்லேண்டரை கண்டிப்பாக நான் போட்டு தள்ளியே தீர்வுங்கிற மாதிரி இந்த பக்கம் வைரஸ் அண்ட் ஸ்பெஷல் பவரோட புச்சருமே கிளம்பியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கிளிஃப்ஹேங்கர் தான். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த சீசனில் என்ன சம்பவம் செய்ய போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். அடுத்த சீசன் பாசிபிளி இன்னும் ஆக்ஷன் பேக்டாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசனில் ஆக்ஷன் கம்மி தான். அது முக்கியமாக ஃபினாலே வந்து எனக்கு கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக தான் ஃபீல் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே. கிரெடிட்ஸ் முடிச்சாலும் ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட்ஸ் இனிமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மேலரியோட கண்ட்ரோலில் இருந்த சோல்ஜர் பாய் இப்போதைக்கு ஹோம்லேண்டர் கண்ட்ரோலுக்கு வந்தாப்புல. ஸோ ஹோம்லேண்டருக்கு இப்போதைக்கு சோல்ஜர் பாய் உயிரோட இருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு. இவரை வச்சு என்ன மாதிரி கதை எழுத போகிறாங்க தெரியல. மேபி சோல்ஜர் பாய் அண்ட் ரயன் ஒன்னா சேர்ந்து ஹோம்லேண்டரை போட்டு தர மாதிரி கதை காமிக்கப்படலாம். ஏன்னா ரயனோட மனசில் என்னதான் ஹோம்லேண்டர் அப்பாவாக இருந்தாலும் அவர் மேலே ஒரு சின்ன வெறுப்புமே இப்போதைக்கு உருவாக்கி இருக்கணும். அண்ட் சோல்ஜர் பாய்க்குமே ஆப்வியஸாக அந்த வெறுப்பு இருக்கு. அந்த சமயத்தில் தாத்தாவும் பேரனும் ஒன்னா சேர்ந்து ஹோம்லேண்டரை போட்டு தள்ளுற மாதிரி கதை தான் நல்லா தான் இருக்கும்.
பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஓவராலாகவே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீசன். சில கேரக்டர்ஸை வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி இட்ஸ் a குட் சீசன். இந்த சீசனை பற்றி உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. கூடி சீக்கிரம் இந்த சீசன் ரிவ்யூவும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்